வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள கட்சிகள். பொது தேர்தல் கண்காணிப்பு கடமையில் 5000 பேரை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அதன் இணைப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவிப்பு. நாமல் உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொணரவுள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரிக்கை. அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல். தொடர்பது விரிவான செய்திகள். எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளில் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. அதே நேரம் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்பு மனுக்களை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் நேற்று முன்தினம் ஆரம்பமாகின. குறித்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 11ஆம் தேதி நண்பகல் 12 மணியோடு நிறைவடைய உள்ளது. தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பொது தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் திசைகாட்டி சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. அதன் வேட்புமனுக்கள் தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த கட்சியின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட உள்ளது. அதன்படி வேட்புமனு குழு வேட்பாளர்களை தயார் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாத்திரம் போட்டியிடுவதற்கு தீர்மானித்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ந்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் நேற்று நுரலியாவில் இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பான அறிவிப்பை நாளைய தினம் வெளியிடுவதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமை தாங்குவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியை இவ்வாறு தெரிவித்தார். தற்போது புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளின் அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன. எனினும் பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டு சேர்வது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி கலந்துரையாடிய போதிலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த நிபந்தனைகளால் பேச்சுவார்த்தை முறிவடைந்தது. இதேவேளை கேகாலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் மௌபிம ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளோருக்கு எதிர்வரும் பொது தேர்தலில் வேட்பு மனுவை வழங்க வேண்டாம் என்று மார்ச் 12 இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் கோரியுள்ளது. அதன் இணைப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். உரிய வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் பட்டியலில் இணைக்காவிட்டால் மக்களுக்கு சிறந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். ஊழல் குற்றங்கள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவித்து உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் அனுமதிக்க கூடாது. எனவே அரசியல் கட்சிகள் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் ரோஹன ஹெட்டியாராச்சி வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கண்காணிப்பு பணிகளுக்காக சுமார் 5000 பேரை கடமையில் அமர்த்தவுள்ளதாக கூறினார். ஜனாதிபதி தேர்தலை விடவும் கூடுதல் எண்ணிக்கையில் பணியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் பொது தேர்தலின் போது நீண்டகால அடிப்படையிலான கண்காணிப்பாளர்களாக 200 பேர் வாகனங்களோடு நியமிக்கப்பட உள்ளனர். பொது தேர்தலின் போது விருப்பு வாக்குகளும் எண்ணப்படும் காரணத்தினால் வாக்கு எண்ணும் நிலையங்களில் கூடுதல் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த பெப்ரல் திட்டமிட்டுள்ளது. அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலில் இருந்து ஓய்வு தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களும் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல் மோசடிகள் தொடர்பாக மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகித்த பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டு மக்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த ஆட்சியின் போது இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணரவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க எச்சரித்துள்ளார். ராஜபக்ச குடும்பம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து 2 வாரங்கள் கடந்துள்ளது. இந்த நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ச சாடியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ள வசந்த சமரசிங்க, நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா, வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம். இது ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னமும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும். மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளார். கடந்த எரிபொருள் விலை திருத்தமானது விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சர் விஜித ஹேரத் பொய்யொன்றை கூறியதாக முன்னாள் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது காஞ்சன விஜயசேகர இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கை பெட்ரோலிய சட்டமூல கூட்டத்தாபனத்தின் தலைவர் விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் உரிய விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதனை உறுதிப்படுத்தியதாகவும் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். 2022-2023 இல்லாத வகையில் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதால் போட்டி விலையில் சப்ளையர்களிடமிருந்து எரிபொருளை பெறுவது தற்போது சாத்தியமாகியுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார். அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் வரை எரிபொருள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பலன்களின் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் எண்ணெய் விலையை 15 முதல் 20% வரை குறைக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பதுளை பகுதியில் வர்த்தகர் ஒருவரால் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சொகுசு ஜீப் ரக வாகனம் ஒன்றை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைப்பற்றியுள்ளது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட குறித்த சொகுசு ஜீப் ரக வாகனம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய வரியிழப்பு ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஜீப் ரக வாகனத்தை கடந்த 18ஆம் தேதிக்கு முன்னதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் கையளிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டிருந்தார். எனினும் அந்த உத்தரவை மீறியமை காரணமாக குறித்த வாகனத்தை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கைப்பற்றியுள்ளது. அத்துடன் இந்த வர்த்தகருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியாணை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.